தொகுதி மக்கள் எளிதில் சந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளர் ரமேஷுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை நயம்பட சொல் பகுதியில் பார்க்கலாம். உங்களுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ரெண்டு பேருமே கர்நாடகாவில் இருந்தவர்கள். அவரும் இன்றைக்கு கோவையில் போட்டியிடுகிறார். அவருடைய குறிப்பாக நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டது காரணம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி என்று சொல்லியிருக்கார். அந்த போட்டியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது போட்டி என்பதை விட அது ஒரு விதமான சித்தாந்த பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு யங்ஸ்டர் இருந்தாலும் அவர் நம்புகிற சித்தாந்தம் யாருடைய நலனுக்கும் இல்லை என்பது என்னுடைய. அவங்க 1000 விஷயம் பேசலாம் அவங்கள கட்சியை பற்றி, அவங்களுடைய இதை பற்றி. பட் அவங்க சித்தாந்தம் மாதிரி ஒரு மோசமான சித்தாந்தத்தை உலகத்தில் பலமுறை பார்த்து அந்த சித்தாந்தம் மக்களை எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்றதையும் பலமுறை வரலாறு நமக்கு காட்டியிருக்கு. தமிழ்நாடு மக்கள் தெளிந்த மக்கள். இங்கே அதனால தான் அவரால் அதை ரொம்ப பரப்ப முடியல. அதனால் எதையாவது அவங்க சொல்லிட்டு தெரிவாங்க டெய்லி. கர்நாடகாவில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தீங்க, இப்போ ஒரு மக்கள் பணி ஆற்ற வந்திருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, இல்லாமல் கிடையாது. அங்கே மக்களுடைய விஷயங்களை புரிந்து கொண்டு அதுக்கான ஒரு டெக்னிக்கல் முயற்சியை எடுப்போம். ஆனால் இங்கே நம்ம மக்களுடைய வாழ வேண்டியது ஒரு 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 சந்தர்ப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் ஒரு படி மேலே மக்களுடைய வாழ்ந்து அவங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களில் ஒருவராக அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக நான் பார்க்குறேன். அதனால் ரெண்டுமே நல்ல எக்ஸ்போஷர் தான். பட் இது ஒரு படிக்கு மேலேன்னு நான் நினைக்கிறேன். வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? கும்மிடிப்பூண்டியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. டிராஃபிக் பிரச்சனை இருக்குது, அங்கே பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது. நீங்கள் வாக்காளர் நீங்கள் எம்பியாக ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய முதல் இது என்னவா இருக்கும் சார்? முதல்ல நான் ஆக்சசபிளாக இருப்பேன். மக்களுடைய பிரச்சனைகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை அணுகலாம், இவர் அணுக முடியும், இவர் நம்ம விஷயங்களை கேட்பார் அப்படின்ற ஒரு படிக்கு நான் நகரணும். ரெண்டாவது, அங்கே இருக்க பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. அது மக்களோடு சேர்ந்து அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முயற்சிக்கும் பொழுது அது இன்னும் சுலபமாக முடியும். அது நான் என் சிவில் சர்வீஸ்லையும் பார்த்துருக்கேன். தனிச்சையாக வேலை செய்கிறது ஒன்று, எல்லாரையும் அரவணைச்சு வேலை செய்கிறது ஒன்று. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான முறைகள் உண்டு. கண்டிப்பாக திருவள்ளூர் அங்கே இருக்கிற நிறைய சிஸ்டமிக் விஷயங்களை நம்ம மாற்றுவோம். ஒரு எக்ஸாம்பிளார் ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியாக அது இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதற்கான வேலைகள் எல்லாம் நமக்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் நம்மிடம் பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.